ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையிலே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக, பலப்பட்டு இருக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வசனத்தை முழுதும் தேடி வாசித்தால் பணத்தை நாம் தேடி போகக்கூடாது, பணம் நம்மை தேடி வரும். அதாவது எப்படி என்று கேட்டால், நம்முடைய தேவைகளை கர்த்தர் ஏற்ற வழியிலே சந்திப்பார். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர். ஒரு வனாந்தரத்தில் பிரயாணமாய் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கத்தக்கதாக ஜனங்கள் ஏராளமாய் கூடி வந்தார்கள். 3 நாட்கள் அவர் பேசினார். அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் சரீரத்திலே ஆவியிலே உற்சாகம் அடைந்து சுகம் பெற்றார்கள். 3 நாள் கழித்த பிற்பாடு சீஷர்கள் பார்த்து சொன்னார்கள், அவர்களை அனுப்பிவிடும், அவர்கள் ரொம்ப களைப்பாயிருப்பார்கள் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். வெறுமையா எப்படி அனுப்புவது? அப்போ சீஷர்கள் சொன்னார், இவ்வளவு பேருக்கு 200 பணம் கொடுத்தாலும் இவ்வளவு பேர் சாப்பிட்டு திருப்தி அனுப்புறது எப்படி? ஆனா அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தார். 5 அப்பம் 2 மீன் மட்டும் தான் இருந்தது. அதை கர்த்தர் கையில வாங்கி கொண்டு சொன்னார், ஜனங்களை பந்தியில் உட்காரவை. எல்லாரும் உட்கார்ந்தார்கள். சீஷர்கள் அவர்கள் எல்லாருக்கும் போய் அப்பத்தை பிட்டு கொடுத்தார்கள். இதிலிருந்து 5 அப்பம் 2 மீனிலிருந்து பிட்டு கொடுத்தார்கள். அப்போ அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வந்திருக்குமானால் என்னுடைய ஒரு மனக்கணக்கு ஒரு 20,000 பேர். 20,000 பேரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள். மீதி துணிக்கைகள் எடுத்தார்கள். கர்த்தர் கூட இருப்பாரேனால் தக்க வேளையில் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், ஆகினாலே நாம் தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சோ அங்க நமக்கு தைரியம் வந்துடுது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு ஒரு தைரியம் வந்துவிடும். ஏனென்று கேட்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எனக்கு 100 கதைகளை சொல்ல முடியும். விளிம்பில இருந்து ஒரு பைசா கூட இல்லாத விளிம்பில் இருந்த மக்கள் ஏற்ற வழியில தேவன் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற காரியம், அவளை போஷித்த காரியம், அவளை வழி நடத்தின காரியம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அதைத்தான் அவர் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகளை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் சரணாகதி அடைந்தால் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நம் தைரியம் கொன்றது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தரை சகாயராய் கொள்ளுங்கள், மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாள் காலையிலே தந்த இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி உமக்கு பின்னாலே செல்லும் பொழுது நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பீர் என்று அறிந்து எங்களுடைய எல்லா எல்லைகளுக்கும் நீர் போதுமானவர். ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய சகல பகுதிகளின் தொட்டு நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உங்களுடைய நாமத்தை மைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் சகாயராக இருக்கட்டும். நீங்கள் பயப்படாது இருப்பீர்களாக. மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் பார்த்துக் கொள்வார். God bless you abundantly this morning, again and again and again and again. Amen.